ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் இந்த எரிகோ பிரேயருடைய ஜெபத்தினுடைய 3வது நாளில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் முதல் நாளிலிருந்து இந்த 3 நாட்கள், இந்த 7 நாட்களும் நாம் சிறப்பான ஒரே தலைப்புக்குள்ளாக வருகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசியுங்கள். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் முதல் நாளில் நம்மோடு பேசினார். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. அந்த வழி நடத்துதலே ஆண்டவர் அவர்களுக்கு பகல்ல மேகஸ்தம்பமாக இருந்தார், இரவினில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். பல விதத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஆனா இந்த பயணத்துல அவங்க எப்படி இருந்தாங்கன்னா முறுமுறுக்கிறவர்களாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? எல்லாத்துக்கும் முறுமுறுத்தாங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவரை குற்றம் சாட்டினாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆயிட்டா அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரும் பொழுது மோசே 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட போய் அமர்ந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், 40 நாள் நீ என்ன செய், மலை மீது ஏறி வா. 40 நாள் போயிட்டாரு. இவங்க 1 நாள் 2 நாள் 3 நாள் 30 நாள் பார்த்தாங்க. ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மேலே போன மோசே கீழே வரவே மாட்டாரு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. வரல இல்லை, வர மாட்டார்னு அவங்களே முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்து சொன்னாங்க, ஆரோனை பார்த்து சொன்னாங்க, இங்க வா, மேலே போன மோசைக்கு என்னாச்சோ எங்களுக்கு தெரியாது, அதனால நீ எங்களை வழி நடத்தும்படி எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உருவாக்கி கொடு என்று ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தாங்க, எழுப்பினார்கள். அவர்களுக்கு பயந்து ஆரோன் என்ன பண்ணாரு, பொன்னையெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி உருக்கி அதை ஒரு பொற்கன்று குட்டியாக்கி அதுக்கு முன்னால விழுந்து அவங்க சொன்னாங்க, இவைகளே நம்மை வழிநடத்தும் தெய்வம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, இங்க வா, 40 நாள் தான்ப்பா இந்த ஜனங்களுடைய விசுவாசம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வேகமா கீழே இறங்கி போ. ஏன், நீ நான் அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, என்னைய விட்டுட்டு இந்த ஜனங்கள் பொற்கன்று குட்டி முன்னால விழுந்து இதுதான் நம்மை வழிநடத்தும் தெய்வங்கள் என்று ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு இதே மனநிலைமை இன்னைக்கு எல்லாருக்குள்ள இருக்கு. 1 நாள் ஜெபம் பண்ணுவேன், 2 நாள் ஜெபம் பண்ணுவேன், 5 நாள் ஜெபம் பண்ணுவேன். நடக்கலையா உடனே என்ன செய்வோம், ரூட்டை மாத்திடுவோம். இது பாரபட்சம் இல்லை, இது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நம்புவதை விட உலகத்தினுடைய பலவிதமான தவறான பாதைகளை ஜனங்கள் தங்களுக்கென்று தேர்ந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதையெல்லாம் பார்த்த மோசே ஒன்று பண்ணுகிற மோசேயோடு நடந்த யோசுவா பார்க்கிறாரு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நாம போயிருக்கிற இந்த கானானுக்குள்ள நீங்க எப்படி பண்றீங்களோ இல்லையோ, ஆனா நானும் என் வீட்டார் யார அன்பு செய்வோம், ஆண்டவர் அன்பு செய்வோம். என்ன ஆனாலும் எது நடந்தாலும் என் கடவுளுடைய பிரசன்னத்திலே நானும் என் வீட்டாரும் இருப்போம் என்ற ஒரு தெளிவான முடிவை எடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ நல்ல கவனிக்கணும். நாம் ஆண்டவரை நாம் தேடுகிற, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற குடும்பமா இருக்கணும். ஊழியம்னா என்ன, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவரை நாம் பின்பற்றுவது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஆமென். ஆமென். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் பேசினார், பின்பற்றுகிறது எப்படி பின்பற்ற வேண்டும். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, அவன் என்னுடைய
கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கடைபிடித்து என்னை அவன் பின்பற்றினான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப ஆண்டவர் நேற்று என்ன செய்ய சொன்னாரு? முன்மாதிரியாய் இருந்து பின்பற்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒரு அப்பா முன்மாதிரியா இருக்கணும், ஒரு அம்மா முன்மாதிரியா இருக்கணும், பெற்ற பிள்ளைங்க முன்மாதிரியா இருக்கணும். நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு முன்மாதிரிகை. அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களே உலகின் ஒளி. உலகத்துக்கு நீங்க யாரு? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யார்? உலகத்துக்கு வெளிச்சம். அதனால தான் இயேசு சாமி சொன்னார், விளக்கை ஏத்தி யாராவது எங்க வைப்பாங்களா? மரக்காலுக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே யாராவது வைப்பாங்களா? யாராவது? மெழுகுதிரியை பொருத்தி விளக்க பொருத்தி எங்க வைப்பாங்க? உயரமான இடத்துல வைப்பாங்க. ஏன்? அப்பதான் எல்லா இடம் என்ன செய்யும்? வெளிச்சம் தெரியும். உங்க வீட்டில் யாராவது டியூப் லைட்டை கட்டிலுக்கு கீழே மாட்டிருக்கீங்களா? அப்படி மாட்டிருக்கீங்களா? சொல்ல முடியாது. புதுசாக அப்படிலாம் டெக்னிக் வந்தாலும் வரலாம். அல்லேலூயா. Hallelujah. ஏன்னா அன்னைக்கு சில ஹோட்டலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றவன் எய்த்தாலாக்குற முகம் தெரியக்கூடாது அப்படின்னு இப்படி மின்மினி விளக்கு மாதிரி என்ன செய்யுது, அப்படி இருட்டிலேயே உட்காந்து சாப்பிட்றான். அப்போ தான் கரப்பாம்பூச்சி போனால் கூட தெரியாது. ஊசுனதெல்லாம் வச்சா நீ என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால சிலர் அப்படி பெரிய ஹோட்டல்லாம் எப்படி இருக்குமா, பெரிய ஹோட்டல்லாம் முகத்தை பார்க்க முடியாது, அப்படி டேபிளில் என்ன வச்சுருக்கானே தெரியாது. ஒருவேளை பக்கத்தில் உள்ளவன் நக்கிட்டு போட்ட எலும்பை கூட எடுத்து சாப்பிட்ருவான், அவன் தெரியாது, எச்சு எது சாப்பாடுதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஜனங்கள் போயிட்டு இருக்கிறோம். சரி, அதே மாதிரி இன்னைக்கு ஆன்மீகமும் பெயரக்கூடாது. அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு விளக்க, ஒரு டீப் லைட்டை இல்லைன்னா ஒரு வெளிச்சத்தை நம்ம உயரத்துல தான் வைக்கிறோம். ஏன்? அப்பதான் அங்க இருக்கிற எல்லாம் என்ன செய்யும்? இருள் விலகும். அல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவனாய் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? ஒளியா இருக்கிறீங்க, வெளிச்சம். பக்கத்துல கை கொடு சொல்லு, நீ யாரு? உன் ஃபேமிலிக்கு நீ தான்பா வெளிச்சம். ஏமா, உன் குடும்பத்துக்கு யார் வெளிச்சம்? தங்கச்சி, நீ தான் வெளிச்சம். குடும்ப சகோதரனே, நீ தான் உன் தெருவுக்கு வெளிச்சம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Hallelujah. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். எப்படி சொன்னாரு? ஒன்னு, உலகத்துக்கு ஒளி வெளிச்சம். ரெண்டாவது, நீ உலகத்துக்கு யாரா இருக்கிற? உப்பா இருக்கிற. ஏன்? உப்பு இல்லாத பண்டம் உப்பையிலே. நீ என்னதான் சாப்பாடு செஞ்சாலும், என்னதான் உணவு தயாரிச்சாலும் எல்லாத்தையும் கிலோ கணக்கில் போடுவேன். ஆனா சொல்லுங்க, அப்படிதானே? சொல்லுங்க, முந்திரி பருப்பு ஒரு 15 கிலோ எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் ரெடி. ஆனா கடைசியில் என்ன போடுவாங்க? சொல்லுங்க, உப்பு. ஒரு 2 கை உப்பு போட்டாதான் அந்த உணவு சுவையா இருக்கும். அத மாதிரி இந்த சமுதாயத்துல, இந்த உலகத்துல ஆண்டவர் உன்னை உப்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் கூட நான் தியானத்திற்காக சிந்திக்கும்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டும் வருகிறேன். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் எப்படி இருப்பார் என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி நான் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் வாசிங்க. தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். நல்ல கவனிக்கணுமா? ஆதியாகமம் 18:19 படிமா. ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி, நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் வரும் தன் வழி மரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று ஆண்டவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தனக்குள்ள சொல்லிக்கிறாரு. எப்படி? ஆபிரகாம் நீதி நேர்மை எல்லாவற்றையும் அவன் கடைபிடித்ததோடு மட்டுமல்ல, அவன் தன் குடும்பம், தன் பிள்ளைகளின் பிள்ளைகள் கடைபிடிக்குமாறு கற்றுக் கொடுப்பான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய குடும்பம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அது ஆசீர்வாதம் இல்லாத குடும்பம் அப்படிங்கிறது எங்க தெரியும்னா உங்க பிள்ளைகளை வைத்து தான். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு மாலை வேளையில தியானத்தை முடித்த பொழுது ஒரு தாயார் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என்னமா அழுறீங்க? அவங்க சொன்னாங்க, என் பையன் என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேங்கான். என் பையன் நீ சோறு போட்டா சோறு பொங்கன சோத்தை நினைச்ச மாட்டேன், சாப்பிட மாட்டேன். என் பையன் என்ன விரோதியா பார்க்கிறான் பிரதர். என் பையன் எனக்கு விரோதமாக செயல்படுகிறான். என் பையன் என்னை அவ்வளவு வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான் என்று சொல்லி அந்த சகோதரி அழ ஆரம்பித்தார். நான் இது ஒரு குடும்பத்தில் மட்டும் இல்லை, இன்னைக்கு நீ யோசித்து பாருங்க. என் மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைங்க, பெரியவங்களா இருக்கிறீங்க. நீ யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அழுகிறதுடைய முதல் காரணமே யாரை வைத்துதான்? சொல்லுங்க. பிள்ளையை வைத்து. ஒரு காலத்துல நீங்க அழுதுருப்பீங்க. எப்படி அழுதுருப்பீங்க? ஆண்டவரே ஒரு வீட்டை தாரும், ஒரு நிலத்தை தாரும், கொஞ்சம் வருமானத்தை தாரும். இப்ப எல்லாமே இருக்கு, ஆனா எல்லாத்த விட எதுக்கு அழுறீங்க? ஐயோ ஆண்டவரே என் பிள்ளைகளை ரட்சிங்க, என் மகனை ரட்சிங்க, என் மகளை ரட்சிங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிதாபமா இருக்கு. அழுகிறவர்கள் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க தெரிந்த பெற்றோர் எதை கொடுக்க தவறிட்டாங்க? தெய்வத்தை கொடுக்க தவறிவிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் கொடுக்கலாம், நீங்க எல்லாம் கொடுக்கலாங்க. நான் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி படித்தேன், ரொம்ப வேதனையா இருந்துச்சு எனக்கு. இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கும்போது அந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஒரு குடும்பம் தன்னுடைய ஒரு இளம் தம்பதி தன்னுடைய மகனுக்கு பிள்ளைக்கு அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு பெயர் வைத்து விட்டு அடுத்த நாள் வீட்டு பால் காய்ச்சி, வீட்டுக்கு கிரக பிரவேசம், பால் காய்க்கணும். பைக்கில் போயிருக்கிறாங்க, புதுசாக ஏதோ உள்ள பைக், கொஞ்சம் வேகமாக போயிருப்பான்னு நினைக்கிறேன். டேனிங்கில் வந்த ஒரு வாகனத்தில் மோதின அதே நேரத்திலேயே அவன் உடல் சிதறி இறந்து போயிட்டான். இதில் பெரிய வேதனை என்ன தெரியுமா? அந்த டைமில் அந்த பையனுடைய இறந்து போன பையனுடைய அப்பாவும் அம்மாவும் அதே இடத்த கிராஸ் பண்ணி நிற்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னப்பா அப்படின்னு விசாரிப்போம்ல, அது மாதிரி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த அம்மா பார்க்குறாங்க, பைக்கை பார்த்த உடனே பதறி அடித்து ஓடி வந்து அந்த அம்மா அந்த பையன் மேலே விழுந்து அழுறாங்க. ஐயோ ஒரே பையங்க, ஒரே பையன்தான், மகனே உன் லைஃப் போயிட்டப்பா. நாளைக்கு வீடு பால் காய்ச்சி லட்சக்கணக்கில் வீட்டை கட்டி அவன் மாடல் பண்ணியிருப்பான், அவன் ஐடியா பண்ணியிருப்பான், என்னெல்லாமோ பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே குடி புகணும்னு அவன் நினச்சிருந்துருப்பான். ஆனால் இன்னைக்கு ஆள் இல்லைப்பா, இன்னைக்கு லைஃப் இல்லைங்க. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், உங்கள் வாழ்க்கையை இந்த உலகத்துடைய செல்வத்தை வைத்து வரப்போவதில்லை. வருமா? வராது. நீ யாராவது அப்படி சேலஞ்ச் பண்ண முடியுமா? என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி பாருங்க பார்ப்போம். என் பையனுக்கு நான் கல்வியை கொடுத்துட்டேன், என் பையனுக்கு நான் அறிவை கொடுத்துட்டேன், என் பையனுக்கு செல்வத்தை கொடுத்துட்டேன், என் பையனுக்கு 7 தலைமுறைக்கு சொத்து கொடுத்துட்டேன், என் பொண்ணுக்கு நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். கவனிங்க, அதனால ஒருத்தனுக்கு வாழ்வு வரப்போறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு உங்களுடைய குடும்பம், நீயும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அது தெய்வத்தினுடைய கிருபை. கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இந்த ஆலயத்தில் அவ்வளோ பேரும் பாருங்க, ஆலயத்துக்கு வெளியே இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைங்க மட்டும் கை தூங்க பார்ப்போம். 1 2 3 பேர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களாம் எங்க இருக்காங்க? அம்மாக்களே வரல. அம்மாக்களுக்கே அந்த அக்கறை இல்லை, குடும்ப தலைவிகளுக்கே அக்கறை இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனி, நீ எதை விதைக்கிறியோ அதை என்ன செய்வ? அறுவடை செய்வாய். நீ கடவுளை தேடினால் கடவுள் உன்னை தேடி வருவார். அப்படிதானமா? ஆமா. நீ அவரை தேடினா அவர் உன்னை தேடி வருவார். நீ அவரை தேடலன்னு வச்சுக்கோ, இந்த அழைப்பு, இந்த காலிங், இதெல்லாம் என்னதுன்னா கடவுள் உன் மேல அன்பா இருக்காருங்கிறத வெளிப்படுத்துற அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுது, நான் உன்னை தேடி வந்த காலத்தை நீ இன்னும்
அறிந்து கொள்ளவில்லையேன்னு ஆண்டவர் சொல்லுவார் ஒரு நாள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்க நல்ல கவனிங்க, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இன்னைக்கு இளைஞர்கள், இளம் பெண்கள், என்னுடைய மகன், என்னுடைய மகள் கடவுளை தேடுகிறானா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் குடும்பம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சங்கீதம் திருப்பாடல் 127 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பாப்போம். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு, அவர் அளிக்கும் பரிசு. நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஐயா, தங்கச்சி, தம்பி, சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? தெய்வம் கிருபையை கொடுத்தார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, பிள்ளை செல்வம், குழந்தை செல்வம் ஆண்டவர் தருகிற பரிசு. ஆண்டவர் உனக்கு ஒரு மகனை கொடுத்திருக்காரு, 2 மகளை கொடுத்திருக்கிறாரு. உன் ஃபேமிலிய தெய்வம் ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதுக்கு பிள்ளை கொடுத்தாரு? எனக்கு ஒரு மகன் பிறப்பா, அவன் என்னை போல இருப்பான்னு பாட்டு பாடிட்டு போறதுக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இல்லங்க, இந்த பிள்ளைகளை ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, கவனிங்க, நல்லா கவனிக்கணும். பைபிள் வசனத்துக்குள்ள வரணும். நீங்க மலாக்கியாவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். மலாக்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நல்ல கவனிக்கணும். மலாக்கியா 2:15. உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே, அவர் உங்களிடத்திலே நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தை செல்வங்களை அன்றோ? கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் ஒரு கணவனையும் மனைவியும் சேர்த்த நோக்கம் என்ன சொல்லுங்க? பலிபீடத்தில் வந்து திருப்பலியில திருவருட்சாதனம் என்கிற திருமணம் என்கிற திருவருட்சாதனத்தின் வழியாக இணைக்கப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஒரு கணவன் மனைவியா, ஒரு தம்பதியா இணைந்து குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்கிறாங்க. எதுக்கு சொல்லுங்க? எதுக்கா? பைபிள் சொல்லுகிறது, எதுக்கு ஆண்டவர் உனக்கு பிள்ளையை கொடுத்தாருன்னா, பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை நீ பெற்றெடுக்கணும். கை தட்டு பார்ப்போம். என்ன பிள்ளை சொல்லுங்க? என்ன பிள்ளை? தாந்தோன்றிகள் அல்ல, அடங்காதவர்கள் அல்ல, தாறுமாறானவர்கள் அல்ல, சினிமாவுக்கும் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் கையளிக்கிறவர்களாக அல்ல. யாரை பெத்தெடுக்கணுமா சொல்லுங்க? ஆண்டவர் என்ன விரும்புறாரு? ஏமா அப்படித்தானே போட்டிருக்கு? படிச்சியா? என்ன போட்டிருக்கு? மலாக்கியா 2:15. என்னம்மா? சரி, நீ பிறகு படிச்சுக்கோ. கடவுள் விரும்புதுன்னா பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை பெற்றெடுப்பது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உன் பிள்ளை எப்படி இருக்கணும்? பக்தி வைராக்கியத்தில் இருக்கணும். கடவுளுக்கு பிரியமா இருக்கணும். உன் மகன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். உன் மகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். உன்னுடைய குடும்பம் ஆண்டவர் மேல வைராக்கியம் உள்ள குடும்பமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடுமப்பா, என் பிள்ளைகளை தொடுமப்பா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடும், என் பிள்ளைகளை தொடும், என் குடும்பத்தை தொடும், என் குடும்பத்தை தொடும். என்னுடைய பிள்ளைகள் உமக்கு சொந்தமாக வேண்டும், என் பிள்ளைகள் உமக்கு சொந்தமாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, தாவீது சாலமோனுக்கு ஒரு அறிவுரை சொன்னார். நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தை திறந்து தயவு செய்து வாசிங்க. உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த வசனத்தை காமிச்சு கொடுங்க. 1 நாளாகமம் 1 குறிப்பேடு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். நல்ல கவனிக்கணும். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இருதயங்களையும் ஆய்ந்து அறிகிறார். எல்லா
திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் உன்னை புறக்கணிப்பார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் தெரியணும். நல்ல கவனிப்பா. சாலமோனுக்கு அந்த தகப்பனாகிய தாவீது சொல்லி கொடுக்கிற ஆலோசனை என்ன சொல்லுங்க? ஆலோசனை என்ன? நீ ஆண்டவரை தேடினா அவர் உன் கூட இருப்பார். கை தட்டுங்க பாப்போம். நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, ஆண்டவர் உன் கூட இருப்பார்னு சொன்னாரா? சொல்லுங்க. இல்லப்பா கோயிலுக்கு ஒரு காணிக்கை போடு, இல்லைன்னா எந்த சபைக்காவது ஒரு 10ல் ஒரு பகுதி காணிக்கை கொடு, இல்லைன்னா ஏதாவது ஆண்டவருக்கு செஞ்சு கரெக்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சரி பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது வழி இருக்கா? இல்ல. சொல்லுங்க. இல்ல. இந்த உலகத்துல எதையும் செஞ்சு நீங்க ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, கரெக்ட் பண்ணவே முடியாது. அப்படிலாம் யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். Praise the Lord. Praise the Lord. சாலமோனுக்கு ஆண்டவர் தாவீது சொல்லி கொடுக்காரு, மகனே நீ முழு இருதயத்தோடு கடவுளை தேடணும். எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு கடவுளை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களாம் எங்க நிக்கிறாங்க சொல்லுங்க? எங்க ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? உங்க வீட்டில் உங்களுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறாங்களா? ஒரு அம்மா சொன்னிச்சு, போறாங்க பிரதர், என் பையன் பூசைக்கு சீக்கிரம் போயிடுவான். எங்கம்மா இருப்பான்னு? கோயிலுக்கு உள்ளே இருக்க மாட்டான், கோயிலுக்கு வெளியவா இருப்பான். ஓ, கோயில் வர புதுசாக கட்டுறோம்ல, அதனால ஒருவேளை உள்ள பெண்களுக்கு தான் இடம் போல, அங்கே இடம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவன் தாராள பிரபு. எங்கே இருப்பானா சொல்லுங்க? எங்கே இருப்பானா? அவன் கோயிலுக்கு வெளியே இல்லை, அங்கேயும் இல்லை. எங்கே இருக்கிறான்? கோயிலுக்கு தான் வந்தான், ஆனால் எங்கே இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கெங்க போறீங்க? கோயிலுக்கு தாங்க போகிறோம், சர்ச்சுக்கு தான் நாங்களும் போகிறோம். நீங்களும் கோயிலுக்கு போகிறீங்க, நாங்களும் கோயிலுக்கு தான் போகிறோம். எல்லாரும் போகிறோம், நாங்களும் போகிறோம். ஆனால் கரெக்டாக அவனுக்கு தெரியும், பூசை முடிஞ்சோடனே எப்படி தான் வீட்டுக்கு வந்து இட்லி சாப்பிடுவான்னு தெரியாது, கரெக்டாக வந்துடுவான். இது வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்லை, சில பாருங்க கோயிலை சுற்றி இருப்பான், கோயிலுக்கு வெளியே தான் இருக்கிறான். இம்பட்டோண்டு இருக்கிற வாண்டுகள் இருக்காங்கள பிள்ளைங்க, உங்கள் மகனும் மகளும் முந்தியெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. நல்ல வேலை, அப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பூசைக்கு போனியா போகலையா எல்லாத்தையும் விசாரிச்சு முட்டுக்கு கீழே உரிச்ச காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடி வாங்கியிருக்கியா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பூசைக்கு போய் கோயிலுக்குள்ள போலன்னு தெரிஞ்சதுன்னா தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவாங்க. உப்பை போட்டு முழங்கால போட வச்சு 2 கையை நீட்டி செங்கலை கொடுத்து நடு வெயிலில் நிப்பாட்டின காலம். நல்ல இடுப்பில் கட்டியிருப்பார் ஒரு பெரிய பெல்ட்டு, தோல் பெல்ட்டு, முதுகெல்லாம் அப்படியே பட்டையாக விழுந்துடும். படிக்கலையான்னு கேட்க மாட்டார். அந்த புண்ணியம் ஏதோ நல்ல வேலைக்கு கடவுளை இறக்கம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மளே பூசைக்கு பாதி நேரம் என்ன செய்யறதில்ல, போறதில்லை. நம்மளே பாதி பூசைக்கு, கா பூசைக்கு, அரை பூசைக்கு, பூசை முடிஞ்சதுக்கப்புறம் இதை பார்க்குற அவனுக்கு எப்படி பூசை மேலே நம்பிக்கை வரும்? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. 100 பேருக்கு தான் 1000 ரூபா கொடுக்குறாங்களாம். 100 பேருக்கு தாங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 100 பேரில் நீங்கள் பின்னால் இருப்பீங்களா, முன்னால் இருப்பீங்களா? எங்க சொல்லுங்க. முன்னால். எதில் இருப்பீங்க? முன்னால் இருப்பீங்களா, பின்னால் இருப்பீங்களா? ஒரு உலகத்தில் ஒன்று இப்போம்லாம் 1000 ரூபாங்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஒரு 1000 ரூபாயை வாங்கிறதுக்கு முன் வரிசையில் தானே போய் நிற்கிறோம். அப்போ அண்ட சராசரத்தையும் படைத்த கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறாரு. நீ அவருக்கு எப்போ டைம் கொடுக்குற? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆலயத்தின் மீதும் திருப்பலியின் மீதும் நாட்டம் வராததற்கு காரணம் என்ன? என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? நீங்கள் தான்.
அவனுக்கு தெரியும், பார்க்குறான். ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் அம்மா எப்படி ஓடி போவா சொல்லுங்க, எப்படி ஓடி போவா? இப்போ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணுவேன்? ஓடி போயிடுவோம். பைபிள்லாம் போட்டுட்டே போயிருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நமக்கு வர்றது 30 நாளைக்கு அப்புறம் தான் வருது, அப்படி தானே? 30 நாளா 40 நாளா? சரி, 45 நாளா? சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், நீங்க யாரா வேணாலும் இருங்க. கடவுள் தேவனுடைய பிரசன்னத்தை என் பிள்ளைகள் தேடாம போனதுக்கு காரணம் யாரு? நான். ஏன்னா என்னுடைய இருதயத்தில் தேவனுக்குரிய முக்கியத்துவம் அவரை தேடுகிற அந்த தேடுதல் அதனுடைய வாஞ்சை இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொன்னாரு, நீ ஆண்டவரை தேடினால் அவரை நீ கண்டடைவாய், அவரை நீ விட்டுட்டனா அவரை நீ கண்டடைய மாட்ட, அவர் உன்னை புறக்கணிச்சிருவாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்னா, நீ வேலை பார்க்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். அப்ப கடவுள் எதற்கு குழந்தைகளை கொடுத்தார் என்றால், பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஜனத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்குன்னு ஒரு கூட்டத்தை நீ உருவாக்கணும். என் பிள்ளை யாரை வழிபடணும்? ஆண்டவரை. என் பிள்ளைகளின் பிள்ளைகள் யாரை வழிபடணும்? ஆண்டவரை வழிபடணும். அதை நீங்க சொல்லி கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். உன்னை ஆண்டவர் அம்மாவா அப்பாவா பாட்டியா தாத்தா வச்சிருக்க காரணம் என்ன சொல்லுங்க? நீ கடவுளை இந்த உலகத்திலே அறிக்கையிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உன் குடும்பத்திற்கு தெய்வத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம், எபிரேயர் 11:7 நல்ல கவனிக்கணும். நேற்று நல்ல கவனிக்கணும், நல்ல சிந்திச்சீங்கன்னா இந்த வசனங்கள் உங்களுக்கு புரியும். நோவா கண்ணுக்கு புலப்படாத, நோவா படிமா, நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து, நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது, கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற, நல்ல கவனிங்க, ஆண்டவர் நோவாவை பார்த்து கூப்பிட்டாரு. நோவாவே பெருவெள்ளம் வரப்போகுது, உலகம் அழிய போகுது. உடனே நோவா கப்பேலையை செய்ய ஆரம்பித்தார். அதனுடைய முக்கியத்துவம் என்ன? மனம் திரும்புறானோ திரும்பலையோ, நான் என்ன செய்ய போறேன்? நானும் என் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? என் குடும்பம். ஏங்க நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்கல்ல, யாருக்கா உழைக்கிறீங்க சொல்லுங்க? எதுக்குங்க உழைக்கிறீங்க? நீ 9 மாசம் காலையே கீழே வைக்கலங்க, என்ன சாப்பாடு கொடுக்கானே தெரியலங்க, பொண்டாட்டிய பார்க்கல, பிள்ளைய பார்க்கல, கல்யாண நாள் கொண்டாடல, பிறந்த நாள் கொண்டாடல, ஏன் செல்லத்தில் அப்பா அம்மா இறந்தா கூட வர முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கிறதுக்கு ஏன் குடும்பத்துக்கு, ஏன் பிள்ளைகளுக்கு. ஆனா இதெல்லாம் சம்பாதிக்கிறியப்பா, உன் குடும்பத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நடத்துறியா? உன் குடும்பம் ரட்சிப்புக்குள்ள நடக்குதா? உன் குடும்பம் தேவனுக்கு சொந்தமாக மாறுகிறதா? உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வளர்கிறார்களோ? நோவாவே, ஆண்டவர் உன்னை பேழையை செய்ய சொன்னார், நீ எதற்காகப்பா செய்கிறாய் என்றால் நோவா சொல்லுவாரு, எனக்கு தெரியும் இந்த பேழையிலே நானும் என் குடும்பமும் காப்பாற்றப்படுவோம். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களை ஆண்டவர் அழைத்து வந்த நோக்கம் என்ன? நீயும் உன் குடும்பமும் மீட்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் போற பாதையில போயிராத. ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துல நரகத்துக்கு போற வாசல் எப்படி இருக்குது?
அகலமா இருக்கு. டான்ஸ், பாட்டு, ஆட்டம், குடி, எல்லாம் கும்மாளம் எல்லாம் இருக்கு. நீ பைபிள் எடுத்துட்டு வரும்போது உன்னை பார்க்கும்போது பைத்தியாரி மாதிரி இருக்கும். நீ ஜெபம் பண்றதை பார்க்கும்போது சிலருக்கு ஏதோ போறா பாரு, பேசாம இவ்வளவு சிஸ்டராக்கி இருக்கலாம். சிலர் அப்படிலாம் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நீ அதெல்லாம் பார்த்து பயந்துடாத. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை தேடும் பொழுது அந்த தேடுதல் என் வீட்டாரை மாற்றத்துக்குள் கொண்டு வரும். ஆமென். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை அறிந்தவரை தேடும் பொழுது அந்த இரட்சண்ய பேழையாகிய கடவுளுக்குள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் நம் குடும்பத்தை தேவனுக்குள்ள கொண்டு செல்லும் பொழுது இந்த உலகம் வெட்கி தலை குனியும். பிரைஸ் தி லார்ட். நீ யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொன்ன அந்த நாள் வந்தது. 120 ஆண்டுகளுக்கு பின்பாக பெருமழை பெய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா. பெரு வெள்ளம். பைபிள் சொல்லுது வானத்தின் மதல்கள் திறந்தது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்தது. 2 சம்பவம் நடக்கு தெரியுமா உனக்கு? நோவாவுடைய காலத்தில் வெள்ளம் மேல இருந்து மட்டும் வரல. எங்க இருந்து வந்துச்சு? வானத்துல இருந்து வெள்ளம், மழை பெய்கிறது, மதல்கள் திறக்கிறது. வானத்தின் மதல், பூமியின் ஊற்றுக்கள் கீழே இருந்து தண்ணி புறப்பட்டுச்சு, மேல இருந்து புறப்பட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. போன வருஷம் அந்த அனுபவம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க. வெறும் மழை பெஞ்சதுல வந்த வெள்ளமா? சொல்லுங்க. மழை பெஞ்சதுலையாமா? இல்லம்மா. மழை பெஞ்சதோட புறப்பட்டது என்னது? இருக்கிற ஏரி, குளம், அணை எல்லாத்துலேருந்து புறப்பட்டுச்சா? ஒன்றும் பண்ண முடியலை. பக்கத்து வீட்டில் இருக்கிற மேரி அக்கா அப்படின்னு கூப்பிட கூட முடியலை. நான் இருந்த இடத்துல இருந்து கூப்பிட முடியலை, நீ இருந்த இடத்துல இருந்து கூப்பிட முடியல. சிலர் அதுக்குள்ளே எனக்கு போஸ்டே அடிச்சுட்டாங்க போல இருக்கு, காணாமல் போய்விட்டான்ட்டாங்க சிலர். அல்லேலூயா. தண்ணி இழுத்துட்டு போயிட்டுட்டான். அதுக்குள்ளே பார்த்தோம், ஆத்தூர் பக்கம் இந்த முக்காணி பக்கத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, போயிட்டாரியா. நல்ல வேலை போஸ்ட் அடித்து போட்டு வைக்காம விட்டாங்க. அல்லேலூயா. இவ்வளவு இருக்குல்ல. இவனை யோசித்து பாரு. நோவாவுடைய குடும்பம் பேழையில் இருக்குது. அதுல பைபிள் அழகா சொல்லுது என்பது, ஆண்டவர் நோவாவுடைய பேழையின் கதவை அடைத்தார். கை தட்டுங்க பாப்போம். யார் அடைச்சா? ஆண்டவர். சொல்லுங்கம்மா, யார் அடைச்சா? ஆண்டவர். ஏன் ஆண்டவர் அடைச்சாரு? ஏங்க அடைச்சாரு? ஒருவேளை நோவா அடைச்சிருந்தா யாராவது ஒரு அண்ணனோ தம்பியோ வந்து, என்ன அண்ணே, நான் தானே அந்த ஆணி எடுத்து கொடுத்தேன், நான் தான் அந்த சுத்தியில் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா நோவாவுக்கு என்ன வந்திருக்கும்? ஒரு இறக்கம் வந்து, ஐயோ இவனை ஏத்திக்கலாம் அப்படின்னு ஏத்திருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா கதவை யார் அடைச்சா? ஆண்டவர். அதான் பைபிள் சொல்லுகிறது, எவரும் பூட்ட முடியாத, எவரும் திறக்க முடியாத, எவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவர் அவர்தான், பூற்றவர் அவர்தான். அவர் பூட்டினா அதுக்கப்புறம் யாராலையும் திறக்கவே முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க அக்கா. ரட்சிப்புக்குன்னு ஒரு காலம் இருக்கு, மீட்புக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தை நீ அவாய்ட் பண்ணிட்டனா, விட்டுட்டனா, திரும்ப திறக்கவே முடியாது. இந்த சத்தம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது. இத்தனை வருஷம் இல்லாம ஆண்டவர் இந்த சத்தத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா உன் குடும்பத்து மேல ஆண்டவருக்கு அக்கறை இருக்கிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உன் குடும்பம் மீட்கப்படணும், சகோதரியே மீட்கப்படணும், சகோதரா உன்னையும் உன் பிள்ளைகளும் மீட்கப்பட வேண்டும். ஆமென். ஆமென். அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க தயவு செய்து விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. விடுதலை பயணம் 4:18. சீக்கிரம் படிமா. மோசே தன் மாமனார் இத்ரோவிடம் திரும்பி சென்று அவரை நோக்கி எகிப்தில் உள்ள என் இனத்தவிடம் நான் திரும்பி போகவும் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் என்று கூற இத்திரோ மோசேயை நோக்கி சமாதானமாய் போய் வா என்றார். அல்லேலூயா. போதும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, எப்பா அங்க வா,
நீ இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கணும், உன்னுடைய ஜனங்களை விடுவித்து நீ தான் கூட்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்களை நடத்தினாரு. அல்லேலூயா. உடனே மோசே போய் இந்த மாமனார் இத்துரோட்ட போய் கேட்கிறாரு, மாமாவே ஆண்டவர் என்ன இப்படி பேசினாரு, கூட்டு போட்டா நான் போகட்டான்னாரு. உடனே அவர் சொன்னார், சமாதானமா போன்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, நீ மட்டும் போக கூடாது. அல்லேலூயா. கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள உன் வீடு வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த அதிகாரத்திலே விடுதலை பயணம் 4:19 நான் வாசிக்கிறேன். மிதியான் நாட்டில் ஆண்டவரும் மோசேயை நோக்கி, எகிப்திற்கு திரும்பி போ, ஏனெனில் உன் உயிரை பறிக்க தேடியவர் எல்லோரையும் இறந்து விட்டனர் என்று உரைத்தார். உடனே ஆண்டவர் ஒரு உறுதி கொடுக்காரு, நீ போ, ஏன்னா உன்னை அழிக்க நினைச்சவன்லாம் செத்து போனா அப்படின்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். உடனே மோசே என்ன பண்ணாரு, புறப்பட்டு போயிட்டாரு. அப்படிதானே சொல்லுங்க, போயிட்டாரா? நல்ல கவனிக்கணும். மோசே உடனே போகல. மோசே என்ன பண்ணார்னா, நீங்க அந்த அதிகாரத்தில் 20 வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. எனவே நான் வாசிக்கிறேமா, எனவே மோசே தன் மனைவியையும் தன் புதல்வர்களையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து நாட்டுக்கு திரும்பி சென்றார். கடவுளின் கோலையும் மோசே தம் கையில் எடுத்து கொண்டார். பக்கத்தில் கை கொடு சொல்லு. நீ மட்டும் மோட்சத்துக்கு போவாத. மோட்சத்துக்கு நீ மட்டுமா போவ? பக்கத்தில் கை கொடுத்து கேளு. மோட்சத்துக்கு நீ மட்டும்தான் போவியா? சிலர்லாம் சொல்லுவாங்க, இங்கேயே இந்த மனுஷன் தொந்தரவு தாங்க முடியல, மோட்சத்துக்கும் இவனை கூட்டு போனோம்னா விளங்குமா? அங்கேயும் போய் சும்மா விட மாட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர்லாம் சொல்லும்போது சும்மா ஜாலியா சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மோட்சத்தில் இருக்கும்போது நீ எல்லாம் என்ட தண்ணிக்கு ஒரு சொட்டு தண்ணி ஆண்டவரே இவர் தரும்படியாக கணவனுக்கு கொடுக்குற சாபத்தை பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. மோசே தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு போனாராம். எங்க கொண்டு போனாரு? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, ஆலயத்துக்கு. ஆலயத்திற்கு நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லல, உங்க குடும்பம் வரணும். யார் வரணும்? உங்க அப்பா வரணும், உங்க அம்மா வரணும், உன் அண்ணன் வரணும், உன் தம்பி வரணும். உன் குடும்பமே எங்க வரணும்? சர்ச்சுக்குள்ள வரணும். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் யாராவது இந்த கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல மனநிலையில வாப்பா தம்பி, படிக்கட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள என்னைக்கு நீ வர ஆரம்பிச்சிட்டியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று போகும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவாய். கை தட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே, நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, என் கணவன், என்னுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் சொல்லணும், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் உறவுகள், என் பெற்றோர் எல்லாரும் சமூகத்தில் வந்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் கூட விடுபடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், உங்களுடைய குடும்பம் தேவனுக்கு பிரியமா மாறணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 78 அதிகாரம், திருப்பாடல் 78 அதிகாரம் நல்ல கவனிக்கணும். 78 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிச்சாயுங்கள், என் வாய்மொழிக்கு செவி கொடுங்கள். சொல்லிட்டு சொல்றாரு, நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன், நான் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கீங்களா? நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்க, நீங்க என்ன செய்யணும்? நான் நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்கன்ட்டு ஒரு அம்மா சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறேன், வீட்டுக்காரர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, எம்ஜிஆர் பாட்டை போட்டுட்டு அப்படியே மனுஷன் மிதந்துட்டு இருக்காரு. ஒருவேளை சிலருக்கு பாருங்க, ஒருத்தர் சின்ன ஜெபக்குள்ள இருக்கிறவர் சொன்னாரு, நான்லாம் இப்போ உள்ள படமே பார்க்க மாட்டேன் தெரியுமா? ஆமாம், படமே பார்க்க மாட்டீங்களா? படம் பார்ப்பேன். என்ன படம்? எம்ஜிஆர் படமாக பார்ப்பேன், பழைய படம் பார்ப்பேன். சில பேர் இருக்காங்க சினிமா பாட்டாக கேட்குறது. நீ வீட்டில் உட்காந்து சினிமா பாட்டாக காட்டுக்கிட்டு இருந்தனா யார் கேட்பா? பேரனுக்கும் பேத்திக்கு என்னங்க போகும்?
என்னங்க போகும் சொல்லுங்க? ஏங்க நீங்க நல்லதை கொடுத்தீங்கன்னா என்ன போகும் சொல்லுங்க? நல்லது போகும். நல்லதை கொடுத்தா என்ன போகும்? நல்லது போகும். நீங்க கெட்டதை கொடுத்தா என்ன போகும்? கெட்டது போகும். நீங்க இருக்கிற எல்லா காதல் பாட்டு, காம பாட்டு, விளங்காத புரியாத எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யுங்க கேட்டுக்கிட்டு, சில வீட்டில் பாருங்க ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் பாருங்களேன், ஒரு நிறைய பெண் பிள்ளைகள், நிறைய பையங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஆபாச படத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. நான் பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா நீ இப்படி இருக்கிற, செல்ஃபோனை கொஞ்சம் கொடு அப்படின்னேன். கொடுக்கவே இல்லை எனக்கு. நான் கேட்டேன், நீ உன் மனசை கொஞ்சம் வா, செல்ஃபோனை கொடு. உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட உங்கள் செல்ஃபோனை தாராளமாக கொடுத்துட்டா உங்கள் பிள்ளைகள் நினச்சி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கை தட்டுங்க பார்ப்போம். நான் இங்கே இருக்கவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கேன், என் பையன் என் பொண்ணு என்கிட்ட செல்ஃபோனை எந்த லாக்குமே இல்லாமல் தருவான் அப்படி சொல்லிட்டு அப்பா அம்மா கை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை வயசு? 20, 18. எந்த லாக்கும் இல்லை. கை தட்டுங்க பார்ப்போம். ஆனால் எத்தனை லாக் வச்சுருக்காங்க? நீங்கள் தொற்ற முடியுமா செல்ஃபோனை? உங்கள் பிள்ளைகிட்ட போய் அப்பா ஒரு இன்னைக்கு போய் போனவுடனே செய்யணும், என்ன கொஞ்சம் செல்ஃபோனை தான், என்ன உசுரே விட்டுருவான். சொல்லுங்கள், என்னதை விட்டுருவான்? உசுரே விட்டுருவான். ஏன்? இன்னைக்கு நல்ல கவனிங்க, உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கிங்கன்னா ஒன்று பண்ணிடுங்க. இனிமே எந்த பையனாவது இந்த பையன் தான் அப்படின்னு முடிவு பண்ணால், அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணால், அந்த பொண்ணுகிட்ட உள்ள செல்ஃபோனை அந்த பையன்கிட்ட கொடுத்துருங்க. அந்த பையன்கிட்ட உள்ள செல்ஃபோனை சொல்லுங்கள் 3 நாள் அவங்க செல்ஃபோனை வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைங்க. முடியும்னு நினைக்கிறீங்க? புரியுதா புரியலையா? இந்த செல்ஃபோன் இருக்குல்லங்க, புரியலையா? எப்போ உன் செல்ஃபோனை நீ தான் என் வீட்டுக்கு மருமனாக வரணும், ஏன் ரைட்டு பிடிச்சிக்கிட்டு எல்லாம் ரைட்டு. உன் செல்ஃபோனை மட்டும் என்ன செய், என் மகன்கிட்ட கொடுத்துரு. ஏம்மா இதை பார்த்துக்கோ, நீ பேசவே வேண்டியதில்லை, இந்த ஓன் செல்ஃபோன் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவாங்க. சொல்லுங்க, புரியுதா? கிளவிக்கு புரியலையா? ஏன் இதில் இருக்குங்க ஊராமட்ட கன்றாவி கேடுகட்ட எல்லா அயோக்கியத்தனத்தையும் உள்ளதான் வச்சிருக்கானுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், உங்கள் செல்ஃபோனை கொடுமா. எந்திரிச்சு போயிட்டா. ஏன்? அவளுக்கு ஜெபம் பண்ணலாம் வேண்டாம், எந்திரிச்சே போயிட்டா. ஏன்னா உள்ள அவ்வளோ பிரச்சனை வச்சிருக்கா. இதை விட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உன் பிள்ளையோட செல்ஃபோனை ஏன் வாங்கி கேட்க தெரியுமா? காதலனுக்கு தன்னுடைய உடம்பை போட்டோ எடுத்து அனுப்புறா. கேவலமா இல்லை? ஏன்னா அவங்களுக்கு கேவலமா தெரியாது. ஏன்? அவங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன செய்யுது, உருவாகி ஓடிக்கிட்டு இருக்கு. உன் மகனும் மகளும் நரகத்தை நோக்கி போறாங்க, அதை பத்தி உனக்கு கவலை இல்லையப்பா? உன் மகனும் மகளும் நரகத்தை நோக்கி போறது உனக்கு கவலை இல்லையா? சகோதரனே, சகோதரியே, இந்த சங்கீதம் 78 சொல்லுது, நான் தேவனை குறித்து, தேவன் செய்த காரியங்களை குறித்து உனக்கு நான் அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்க பிள்ளைகளுக்கு தேவனையும், தேவனுடைய ஞானத்தையும், தேவனை குறித்த திட்டத்தையும், தேவனுடைய திருச்சபையினுடைய திருவருட்சாதனங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? சொல்லுங்க, யார் சொல்லுங்க, யார் பொறுப்புங்க? சொல்லுங்க, யார் பொறுப்பு? பெற்றோர்களுடைய பொறுப்பு. பிதாசுதன் போட சொல்லிக் கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? சாமியார் பொறுப்பா? இல்ல. சிஸ்டர் பொறுப்பா? இல்ல. சொல்லுங்க, பெற்றோர்கள். கை கும்பிடு, அருள் இருந்த மாதிரி சொல்லு, பரலோக மந்திரம் சொல்லு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணு, இதை சொல்லி கொடுக்கறதுக்கு சாமியார் தேவையா? இல்ல. நீங்க தாங்க சொல்லி கொடுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை நீங்க வெளிப்படுத்தினா நிச்சயமா ஒரு நாள் நீங்க தைரியமா சொல்லலாம்,
நானும் என் வீட்டார் ஆண்டவருக்கு திடீர்னுலாம் ஒரு 20 வயசுல ஒரு பையலை மனமாற்ற முடியுமா? பிரதர் உங்களை மனமாத்துங்க பிரதர், இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? அடிச்சுட்டா இருந்த, இவ்வளோ நாள் எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, சரியா? எடுத்து வாசிங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். 4ஆம் வசனம் வாசிக்கிறேங்க, கேளுங்க. 78 சங்கீதம் 78 நான் படிக்கிறோமா? அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம், வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமைமிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும். நல்ல கை தட்டுங்க பாப்போம். கடவுளுடைய செயல்களை யார் சொல்லணும்? நீங்க சொல்லணும். யாருக்கு? உங்க பிள்ளைக்கு, பேரனுக்கும் பேத்திக்கும் சொல்லி கொடுக்கணும். பேரனுக்கும் பேத்திக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? சொல்லுங்க, என்னமா சொல்லி கொடுக்கணும்? நல்ல பேரனை மடியில் வச்சிருக்கீங்கள, என்ன சொல்லி கொடுக்கணும்? டே பயப்படாடா, ஏசப்பாவும் கூட இருக்கிறாரு, அப்படி சொல்லி கொடுக்கணும். ஆனால் நிறைய கிளவிகள் இருக்கு. பேய் வருதுல, அது வருதுல, இது வருதுல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளை சொல்லி கொடுக்க சொன்னா எல்லா பேயையும் சொல்லி கொடுக்குற, எல்லா பேய் கதையும் சொல்லிக் கொடு, எல்லா மூட நம்பிக்கையும் சொல்லிக் கொடு. இதெல்லாம் யார் மூலமா? மூட நம்பிக்கை உங்களுக்குள்ள யார் மூலமா வந்துச்சு? எவன் காது கேட்காத இதெல்லாம் மூட நம்பிக்கை உனக்குள்ள யார் மூலமா வந்துச்சு? உன் பாட்டி மூலமா வந்திருக்கும். உன் பாட்டி சொன்னது உங்க அம்மா நம்புறா இல்ல? உங்க அம்மா சொல்லிப்பா, போகாதடி சாயங்காலம் 6 மணி ஆயிட்டுடி, பேய் வந்துட போகுது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கவனி. அன்னைக்கு நான் ஒரு தம்பிட்ட, டேய் 6:30 ஜபம் பாலத்து வழியா வரலாம்ல பிரதர்? 6 மணிக்கு மேலே அங்கே ஒன்று நடமாடுதான் பிரதர். வாலிப பையதான், 6 மணிக்கு மேலே நடமாடுதா? எதுலடா நடமாடுது? நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக இருக்கும். ஏன்னா அதனால தான் பாலத்து பக்கத்தில் பாருங்கள், காலையும் மாலையும் தேங்காய் உடச்சிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தது இல்லையோ? நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, செவ்வாய் கரகத்தில் இருக்கீங்களா? நான் தான் இங்கே இருக்கேன் போல. அவன் சொன்னது உண்மைதான். பாலத்துக்கு அந்த பக்கமும் தேங்காய் உடைக்கானுங்க, இந்த பக்கமும். புதுமான தம்பதி வர்றாங்க, கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு, உடனே வண்டி நிப்பாட்டி நினைச்சுறாங்க. ஏங்க உடைச்சிங்க? கேட்டுப்பாரு, எதுக்குங்க உடைச்சிங்க? வளகாப்பு போட்டு பிள்ளைய என்ன செய்கிறாங்க, பிள்ளைதாச்சி பிள்ளைய கூட்டு போகிறாங்க, உடைக்கான். எதுக்கு உடைச்ச? என்னையா கேள்வி கேளுப்பா. சாக்ரட்டிஸ் சொன்னார், ஏன், எதற்கு, எப்படி, என்ன கேள்விகள். கடவுள் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை விட்டுட்டு கிளவி சொன்ன கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த பாரு, எல்லா மூட நம்பிக்கை யார் மூலமா வந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற பாட்டிமார், நீ எல்லாம் மோட்சத்துக்கு போன உன் பேர பிள்ளைகளுக்கு என்ன செய்ய? இங்கே இருக்கிற அம்மாலாம், நீ மோட்சத்துக்கு போன என்ன செய்ய? கடவுளை ஆண்டவர் சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு ஏசப்பாவை சொல்லிக் கொடு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் வேகமாக போக, நல்லா கவனிச்சு பாரு. யாக்கோபுக்கென அவர் நியமங்களை வகுத்தார், இஸ்ரவேலுக்கென திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார், இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார். கை தட்டு. கை தட்டிட்டீங்களா? பக்கத்தில் கை கொடுத்து, ஏன் தட்டின? தட்ட சொன்னாங்க, தட்டினேன். இன்னையா இதெல்லாம் கொடுமையா இருக்கு ஐயாப்பா. தட்டுங்கிற, அப்புறம் ஏன்பா தட்டினங்கிற. 10 கட்டில் தெரிஞ்சவங்களாம் கை தூங்க பார்ப்போம். மனப்பாடமாக சொல்லிடுவியா? முதல் கட்டளை என்னம்மா? 7வது கட்டளை என்ன? உண்மையில தானா? கொஞ்சம் குழப்புதா? அல்லேலூயா.
உனக்கு நமக்கு கட்டளை தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இங்கே இருக்கிற அப்பா அம்மாலாம் போய் உன் பிள்ளைகளுக்கு 10 கட்டளை கூட சொல்லிக் கொடு. வீட்டில் முதல்ல எழுதி போடு, 10 கட்டளை எழுதி பெரிய போர்டா போடு. ஆண்டவுடைய கட்டளை 10 கட்டளை. இந்த 10 கட்டளை எத்தனை கட்டளை ஆயிட்டு? 2 கட்டளை ஆயிட்டு. என்ன கட்டளை? இன்னும் இவ விட்டா புது பைபிள் எழுதிடுவாப்பா. முதல்ல கடவுள் அன்பு செய், 2வது உன்னை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசி. இதெல்லாம் தெரிஞ்சாதானே சொல்லிக் கொடுக்க முடியும். சொல்லுங்க, என்னது? சத்தமாக சொல்லுங்க. தெரிஞ்சாதானே? நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? தெரிஞ்சிருக்கீங்களா? நீங்க கடவுளுடைய கட்டளையை தெரிந்து கொண்டால் உங்க பிள்ளைங்க என்ன செய்வீங்க? சொல்லிக் கொடுப்பீங்க. இங்க என்ன போட்டிருக்கு வசனம்? படிக்கிறியாமா? நல்லா கவனிச்சு பாருங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றது அப்படியே நீங்க தயவுசெய்து உங்களுடைய சிந்தனையில் ஏத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாக்கோபுக்கு அவர் நியமங்களை வகுத்தார், இஸ்ரவேலுக்கு திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார். இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார். எதுக்கு தெரியுமா? வரவிருக்கும் தலைமுறையினர் அறிந்திடவும் இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வமுடன் கற்றுக் கொடுக்கவும், அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும், அவர் தம் கட்டளையை கடைபிடிக்கவும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எதுக்கு? நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? எதுக்கு? டேய், ஒரே ஆண்டவர் தான்டா, நமக்கு பல ஆண்டவர்கள் இல்ல. நீ கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி. 4வது கட்டளை என்னது? 4வது கட்டளை என்னது? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிச்சோறு சாப்பிடுவாயாக. அப்படியா? சொல்லுங்க. அப்படியா கட்டளை? 4வது கட்டளை என்னது? தாயும் தந்தையும் மதித்து நட. கட்டளை தெரிஞ்சாதானே சொல்லிக் கொடுக்க முடியும். கட்டளை சொல்லிக் கொடுமா. எதுக்கு? அவன் அதை கற்றுக்கொள்வான், அதை கடைபிடிப்பான், தனக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான். அதன் மூலம் தேவனுக்கு பிரியமாக பிரமாணிக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீங்க கடவுளுடைய கட்டளையை, கடவுளுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க அறிந்து கடைபிடித்து உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். ஏனெனில் அதுதான் அவர்களை இறைவனை நோக்கி நடத்தி செல்லும். யாரை நோக்கி நடத்தி செல்லும்? இறைவனை நோக்கி நடத்தி செல்லும். என் பையனுக்கு தெய்வ பயம் இல்லை, என் பையனுக்கு தெய்வ பக்தி இல்லை, என் பையன் கோயிலுக்கு போக மாட்டேங்கான், என் பையன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கான். ஏன் சொல்லுங்க, என்ன காரணம்? நம்ம சொல்லுவோம் எல்லாமே, நமக்கு தெரியும் நிறைய விஷயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா நாம் கடவுளுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம் கடவுள், நம் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை மீட்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். நல்ல கை வச்சுங்க. என் குடும்பம், என் குடும்பம், என் பிள்ளைகளின் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள் இயேசுவுக்கு சொந்தமாகணும். இயேசுவுக்கு சொந்தமான தேவனுடைய வசனத்துக்குள்ள, தேவனுடைய வசனத்திற்குள்ள என் பிள்ளைகள் வளர வேண்டும். என் பிள்ளைகள் வளர வேண்டும். உங்க பிள்ளைங்க எதுல வளரணும்? தேவனுடைய வசனத்தில். ஆல்கஹால்ல வளர்ந்துடக்கூடாது, போதையில வளர்ந்துடக்கூடாது, காமத்தில் வளர்ந்துடக்கூடாது, தவறான பாதையில. ஏமா தயவு செஞ்சு சொல்றம்மா, நல்லா புரிஞ்சுக்கோ. வளர்ந்துடக்கூடாதுங்கிறது பெத்த சிலர்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள் கூட எதுக்குள்ளதான் வளர்றாங்க? எதுக்குள்ளதான் வளர்றாங்க? அம்மா எதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா? குழந்தையே இல்லை பிரதர். எத்தனை வருஷமா? 5 வருஷம் குழந்தை இல்லை. இப்ப ஜபத்துக்கு வந்தா, தியானத்துக்கு வந்தா, ஆனா இப்ப ஆலயம் காணோம். என்னம்மா
இல்லை பிரதர், விசேஷம் பிரதர், என்னம்மா பண்ணுற? பெட் ரெஸ்ட் பிரதர். அப்படியாம்மா? அப்புறம் பைபிள் படிக்காமா? இல்லை பிரதர். அப்போ என்ன பண்ணுறா? எல்லாம் பெட்டுக்கு வந்துடுது. என்ன பார்த்துட்டு இருக்கா? எல்லா சீரியலையும் பார்க்குறா, எல்லா ஆட்டம் பாட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. உள்ள வளர்றது எப்படி வளரும்? இன்னும் கொஞ்சம் வேணுமா, இப்போ கொஞ்சம் வேணுமா, இல்லை ஏன் பேலன் இல்லை, அதான் உனக்கு ஏற்ற மாதிரி பாடியிருக்கேன், எனக்கு வேற ஒன்றும் தெரில. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பார்க்கறதெல்லாம், நீ செய்யறதெல்லாம் எது வளரும்? பிள்ளை வளரும். பிள்ளை அதுல அதான் வளரும். உள்ள இருக்கிறதும் அப்படிதான் இருக்கும், வெளியே இருக்கிறதும் அப்படிதான் இருக்கும். அப்போ நல்ல கவனி. பைபிள் 2 வசனத்தோடு முடிக்கிறேன். திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிமா. திருத்துதர் பணி 2:17 படிக்கிறியாமா? நல்ல கவனி. இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும், நல்ல கவனியை, நான் ஆண்டவர் சொல்றாரு, மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். ஃபர்ஸ்ட் என்னது? உங்கள் புதல்வரும் புதல்வியரும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண. அப்ப யாரெல்லாம் இருக்கா இதுல? பிள்ளைங்க, அடுத்து உங்கள் புதல்வர் புதல்வியர், 2வது இளைஞர்கள், 3வது முதியோர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்க வீடு யாரால இருக்குது? முதியோர், நடுத்தர வயது, அடுத்து குழந்தைகள். இந்த 3 பேர் எப்படி யாருக்குள்ள இருக்கணுமா? பரிசுத்த ஆவிக்குள்ள வழி நடத்தப்படணும். நல்லா கவனிங்க சார். ஒருவேளை உனக்கு இன்னைக்கு இது கசக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது இந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்துட்டனா உன் வாழ்க்கை ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. மாந்தர் யாவர் மேலன் ஆவியை ஊற்றுவே, உங்கள் புதல்வர் புதல்வியரும் இளைஞர்கள் இளமென்களும் முதியவர்களும் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒட்டுமொத்த குடும்பம் யாருக்குள்ள இருக்கணும்? தேவ ஆவியினால் நடத்தப்படணும். அதில் ஒருத்தரை ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. அதனால பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் முடிக்கிறோமா? நல்ல கவனிக்கணும். புதல்வர் புதல்வியர் இளைஞர்கள் முதியவர்கள் உங்கள் வீட்டை அப்படியே ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ 1 யோவான் எத்தனை அதிகாரம்? 2:12 வாசிமா. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் நான் வாசிக்கிறேன் கவனிங்க. என் பிள்ளைகளே அப்படின்னு முதல்ல எழுதுகிறார். அல்லேலூயா. 2வது தந்தையரே. பிரைஸ் தி லார்ட். 3வது 14வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா சிறுவரே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்து இளைஞர்களே. 13ல இருக்கு பாருங்க, இளைஞர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒரு குடும்பம் ஆண்டவருக்குள்ள வளரணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் யாருக்குள்ள வளரணும்? ஆண்டவருக்குள்ள வளரணும். அந்த ஆண்டவருக்குள்ள வளரனா அங்க யார் இருக்கணும்? தாத்தா பாட்டி இருக்கணும், அப்பா அம்மா இருக்கணும். நீங்க எதை கற்றுக் கொடுக்குறீங்களோ அது உங்க பிள்ளைங்க. நீங்க இயேசு நல்லவர்னா உங்க பிள்ளைங்களும், நீங்க இயேசுவுக்கே புகழ்னு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களும் பெரியவங்களை பார்த்த உடனே இயேசுவுக்கே புகழ்பாங்க. நீ வேற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்தனா அது என்ன செய்யும்? அதுவும் அதுதான் சொல்லும். நல்ல முந்தியெல்லாம் ஃபாதரை பார்த்தா குருவானவரை பார்த்தா என்ன செய்யணும்? கையெடுத்து கும்பிட்டு முழங்கால் போட்டு சிலுவை வாங்கணும். இப்போ நம்மளே தான் சொல்லிக் கொடுக்காம பெரிய இவர் இல்லை, அப்போ அவன் என்ன செய்வான்? அவனும் அதை விட மோசமாக தான் சொல்லிட்டு போவான். சரி, அப்போ தந்தையரே, சிறுவர்களே, இளைஞர்களே, பிள்ளைகளே, எல்லாரும் யார்கிட்ட வந்துருங்க? ஆண்டவர்கிட்ட வந்துருவோம். குடும்பம் யாருக்குள்ள வரணும்? ஆண்டவருடைய தேவனுடைய கட்டளைக்குள்ள வரணும், தேவனுடைய பிரமாணத்துக்குள்ள வரணும், தேவ ஆவிக்குள்ள வரணும். அப்படி வரும் பொழுது உங்கள் குடும்பம் மீட்கப்படும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தயாராவீங்க?
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எத்தனை பேர் என்னுடைய குடும்பம் இயேசுவுக்கு சொந்தமாகணும், என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தமாகணும், என் பிள்ளைகளுடைய குடும்பம் இயேசுவுக்கு சொந்தமாகணும். சினிமா பாட்டுக்கு சொந்தமா, சீரழிஞ்ச தலைமுறைக்கு சொந்தமா, இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவருக்கு சொந்தமாகணும். உங்கள் வீட்டில் யாராவது இளைஞர்கள் இளம்பெண்கள் இருப்பாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உடனே போய் எதா பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல அவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்க. நீங்கள் முதல்ல அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும்னா பொறுமையை கையாளுங்க. அல்லேலூயா. Hallelujah. கடவுள் நிச்சயமாக அவங்கள மாற்றுவார். ஆண்டவர் அவங்கள தொடுவார், ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் அவங்கள உயர்த்துவார். ஆமென். Amen. என் ஆண்டவரே என் பிள்ளைகளை தொடுங்க. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே என் மகனை தொடுங்க, ஆண்டவரே என் மகளை தொடுங்க. என் பிள்ளை உங்கள் ஆலயத்துக்கு வரணும், உங்கள் முன்னால் நிற்கணும், என் பிள்ளைகள் வேதத்தை சுமக்கணும், என் பிள்ளைங்க உம்முடைய வசனத்துக்குள்ளே வளரணும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் உம்மை நம்பணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்க யாருக்காக வளர்த்தாரு? யோசித்து பாருங்க, எப்படி வளர்த்தாரு? ஈசாக்கே, இது என் பலத்தால் வந்தவன் இல்லைப்பா, நீ யாரால வந்த? அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நீ அதிகமாக அன்பு செய்கிற உன் மகன் ஈசாக்க எனக்கு பலி கொடு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? மகனை கூப்பிட்டாரு, எப்பா புறப்படு, அப்பா நம்மளை கூப்பிடுறாரு, புறப்படுவோம். அல்லேலூயா. அவன் கேட்டான், அப்பா எரிபொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு, விறகெல்லாம் இருக்கு, ஆனால் பலிபொருள் கவலைப்படாத ராசா, கர்த்தர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். புறப்பட்டார். ஏன்? இதுவரை நடத்தினவர் இனியும் மகனுக்கு சொல்லிக் கொடுக்காரு, அவரை நம்பு. அதனாலதான் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது ஆபிரகாம் தான் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தாரா, கடவுளுடைய திட்டத்துக்கு கையளித்தாரா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஈசாக்கு தன்னுடைய எத்தனாவது வயசுல கல்யாணம் முடிச்சாரு தெரியுமா? தெரியாது. அங்கதான் நம்ம பிரச்சனை. ஈசாக்கு திருமணம் முடியும் போது ஈசாக்கு பெண் பார்க்கும் போது ஈசாக்கு வயசு எத்தனை சொல்லுங்க? 40 வயசு. எத்தனை வயசு சொல்லுங்க? எத்தனை வயசு? 40 வயசான ஈசாக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சாராம்? தன் வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன பண்ணாரு? பெண்ணு பார்த்துட்டு வாடா அப்படின்னு அனுப்பினாரு. இன்னைக்கு உள்ள உங்க பிள்ளைகள்கிட்ட யாருக்காவது உங்க வீட்டு வேலைக்கார அம்மாவை, வேலைக்காரங்களை, டேய் நீ போய் என் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்துட்டு வா, நீங்க விட்டுருவாங்களா? நீ வேணா உனக்கு வேணா பொண்ணு அப்படின்றான். என்னம்மா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாம் அவன் என்ன செஞ்சுக்கிறான்? பார்த்துக்கிறான். இன்னைக்கு அதை தான் பார்த்துக்கிடுது. ஏன் சொல்லுங்க? என்ன காரணம்? இந்த ஈசாக்கு 40 வயசு வரை சைலண்டா இருக்கிறார். என்ன காரணம்? ஒண்ணுதாங்க, எங்க அப்பா யாரை நம்பினாரு? சொல்லுங்க, எங்க அப்பா யாரை நம்பினாரு? எங்க அப்பாவுக்கு தெரியும் இந்த கடவுள் என்னென்ன கொடுக்கணும்னு, அவருக்காக நான் காத்திருப்பேன். அதனாலதான் ஈசாக்க பாருங்க, நான் ஈசாக்க பத்தி 3 காரியம், ஆபிரகாம் பத்தி 3 காரியம் இருக்கிறது தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. முதல்ல நீங்க ஆபிரகாம் பாருங்க. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில கடவுளை, இறைவனை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பினார். ஆமென். இரண்டாவது, ஆபிரகாம் எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்தார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, எல்லா சூழ்நிலையிலும் ஆபிரகாம் தேவன் மீது அன்பு கூர்ந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இதே காரியம் 3 காரியம் யார்கிட்ட இருந்துச்சு? ஈசாக்கிட்ட இருந்துச்சு. விசுவசித்தார், கீழ்ப்படிந்தார், கடவுள் மேல அவருக்கு அன்பு இருந்துச்சு. எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த வேலையும் செய்யல. 2 கைகளை விரித்து கொள்ளுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுங்க. நீங்க சொல்லுங்க, ஒருவேளை ஆண்டவரே இன்னைக்கு என் பையன் வழி தவறி போயிருக்கலாம், ஒரு சொட்டு கண்ணீர் இன்னைக்கு விட்டுருவோம் மகனுக்காக.
இன்னைக்கு உன் மகளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடு. கடவுளே, என் பிள்ளைகளை தொடுங்கப்பா, என் மகனை தொடுங்கப்பா, என் மகளை தொடுங்கப்பா, என் பிள்ளைகள் உமக்கு சொந்தமாகணும். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. கூப்பிடுங்க. உன் தம்பிக்காக ஜெபம் பண்ணு. வாலி தங்கச்சி, உங்க அண்ணனுக்காக ஜெபம் பண்ணு, உன் தம்பிக்காக ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. இயேசுவே, எங்கள் குடும்பம் உங்களுக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் உமக்கு ஊழியம் செய்வோம். கடவுளே, எங்களை தள்ளிவிடாதையோ. என் பிள்ளைகள் உம்மை அறிய வேண்டும், என் குடும்பம் உம்மை அறியணும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சின்ன வயதிலேயே மதுபான பாட்டிலை ஏந்திக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க மனம் மாறணும். ஆபாச படங்களுக்கும் தீமைகளுக்கும் காதல் காமங்களுக்கும் உள்ளாகி இருக்கிற மகன் மகள் விடுதலை அடையணும். அது நடக்கணும்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அது நடக்கணும்னா நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரணும். அது நடக்கணும்னா நீ கடவுளை தேடணும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. படு மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. கைகளை உயர்த்தி, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா, ஊற்றுமையா உம் வல்லமையே. தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா, ஊற்றுமையா வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு நல்ல கண்ணீரோடு ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு அப்பாவும் மகனுக்காக மகளுக்காக ஒப்புக்கொடு. இந்த செய்தியை கேட்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, இயேசுவின் வாழ்க்கையை கொடு. ஊற்றுவேன் என்று வாலிப பிள்ளைங்க யாராவது வெளியே இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்ப ஆலயத்துக்குள்ள வாங்க. வாலிப பிள்ளைகள் உள்ள வாங்க. வாலிப தம்பி உள்ள வாங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க. மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். வாலிப தம்பிகள் சிறு பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபம் பண்ணுப்பா. ஏசப்பா உன்னை கூப்பிடுறாரு. இன்னைக்கு உன்னுடைய சின்ன வயதை ஏசுட்ட கொடு. ஏசு அப்பா, நான் உங்களுக்கு சொந்தமாகணும்ப்பா, என் தகப்பனே ஒப்புக்கொடு. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை. தாகத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. இங்க இருக்கிற அம்மாவே அப்பாவே, இன்னைக்கு உன் மகனும் மகளும் கடவுளை தேடாம இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைகள் கடவுளுக்கு உரியவர்கள் அல்லவா? மலாக்கியா 2:15 சொல்லுகிறது, உங்களை கணவன் மனைவியாக இணைத்தவர் அவர் அல்லவா? அவருடைய ஆவியானவர் அல்லவா? அவர் இணைத்ததுக்கு காரணம் என்னன்னா,
பக்தி வைராக்கியமுள்ள பிள்ளையை நீ பெற்றெடுக்கணும். இந்த மக ஆண்டவருக்கு சொந்தம், இந்த மக ஆண்டவருக்கு சொந்தம். என் பிள்ளைங்க கடவுளுக்கு சொந்தமாகணும் இன்னைக்கு. ஆனா என் பிள்ளைங்க யாருக்கு சொந்தம் கேளுப்பா. என் பிள்ளைங்க யாருக்கு சொந்தம்? காலையும் மாலையும் குடிக்கிற பிள்ளைங்க, காலையும் மாலையும் இரவும் நடு 24 மணி நேரமும் செல்போனுக்கு அடிமை. யோசித்து பாருங்க. இயேசுவே என் பிள்ளைகளை தொடும், ஆண்டவரே என் குடும்பத்தை தொடும். பேர பிள்ளைகளை செல்லமா விட்டுறாதீங்க. பேர பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்லி கொடுங்க. உன் குடும்பத்துக்கு இயேசு தேவை. இயேசு இல்லாம ஒரு நாள் உன் பிள்ளைங்க போவாங்கன்னா அவங்க எங்க போவாங்க? இயேசு இல்லாம உன் குடும்பம் போகும்னா உன் குடும்பம் எங்க போய் சேரும்னு முடிவெடு. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோ, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். இயேசுவேன்னு கூப்பிடுவோம். நீங்க கூப்பிடுங்க வாய் திறந்து. இது உங்களுடைய நேரம். உன் மகனுக்காக நீ கூப்பிடு, உன் மகளுக்காக கூப்பிடு, உன் உறவுகளுக்காக கூப்பிடு, உன் சொந்தங்களுக்காக கூப்பிடு. ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தை மீட்டருளும், என்னை சுற்றி வாழ்கிற என் ஜனங்களை மீட்டருளும், எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை தொடு. ஆண்டவரே, எங்கள் பகுதியில் வாழ்கிற மக்களை தொடு. ஆண்டவரே, எங்கள் ஊரில் உள்ள ஜனங்களை தொடு. இயேசுவே, ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன்.